டாட்டூ போடுறதுக்குன்னு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த வயசுக்குள்ள இருக்கவங்க போடக்கூடாதுன்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை இந்த வயசுக்குள்ளே போடக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. பட் பிலோ 18 வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே. நாங்கள் அது சப்போஸ் வந்து அவங்க மாம் ஆர் கைடன்ஸோடு வந்து அவங்க பெர்மிட் பண்ணாங்கன்னா நாங்கள் டாட்டூ ஓகே. ஸோ டாட்டூ பத்தின மித்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா வந்து டாட்டூ போட்டவங்க பிளட் டொனேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது 6 மந்த்க்கு தான் மேக்ஸிமம் பண்ண முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க ஓகே. நான் டாட்டூ போட்ட முதல் 6 மாசத்துக்கு என்னால பிளட் டொனேஷன் பண்ண முடியாது. ஓகே. அதே மாதிரி டாட்டூ போட்டா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றதுக்கு வந்து அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும்னு சொல்றாங்களே, இஸ் தட் ட்ரூ? The MRI scan is true. You Okay. can't, if you have a tattoo, it does make it a little bit difficult for you to go and get an MRI. ஸோ மல்லிகா என்ன சொன்னாங்கன்னா, இங்க்ல வந்து மெட்டல் இருந்துச்சுன்னா அது எம்ஆர்ஐல வந்து ஒரு பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு ரெனவுண்ட் டாட்டூ பார்லர்ல வந்து இங்க்ல மோஸ்ட்லி மெட்டல் இருக்காது. ஸோ ஒரு நார்மல் டாட்டூ பார்லர்லாம் போனோம்னா தே மைட் யூஸ் மெட்டல் இன் த இங்க் அண்ட் தட் வில் எஃபெக்ட் தி எம்ஆர்ஐ அப்படின்னு தான் சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணோம்னா, டாட்டூ போட்டால் அடுத்த நாள் ஃபீவர் வரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை டாட்டூ போட்டால் அது சில ஃபர்ஸ்ட் டைம் டாட்டூ போடுறவங்களுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2-3 டாட்டூ போடுறவங்களுக்கும் சரி, அது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகே. ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போகிறதுனால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த இங்க் நீடில் பிஎஸ் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகே. ஆல்சோ இப்போ வந்து டாட்டூ போடுறதை தாண்டி ட்ரெண்ட் வந்து கண்ணில் இங்க் பண்ணுறது, லிப்ஸில் டாட்டூ போடுறது, டங்கில் டாட்டூ போடுறது. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? இட்ஸ் நாட் குட். இட்ஸ் நாட் குட். ஆமாம். ஓகே. அது கண்ணில் வந்து டாட்டூ போடுறது அவங்களுக்கு போடுறவங்களுக்குமே தெரியாது ஃபஸ்ட்டு எப்படி அது. ஏன்னா நீங்கள் ஒரு கண்ணில் சர்ஜரி பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எவ்வளோ நர்வ்ஸ் இருக்குன்னு கூட இவங்க போடுறவங்களுக்கு தெரியாது. அவங்க சிம்பிளாக ஒரு நீடில் எடுத்து பிஎஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இங்க் பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஸ்கின்ல எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் கண்ணிலையும் போடுவாங்களா? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸ்கின் இல்லை அதே மெஷின் வச்சு தான் போடுவாங்க. ஆமாம், அதே மிஷின் வச்சுன்னு இல்லை, அதுக்கு ஒரு நீடில் இருக்குது. ஓகே. அதை வச்சு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆக்குவாங்க. அது நிறைய வீடியோஸுமே அது ரொம்ப வைரலாக போயிட்டு. அது பெர்மனெண்டா? அது பெர்மனன்ட் தான் அது. ஓகே. ஆமாம், அதை வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே. நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க இன்ஸ்டாகிராம்லேயே, அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது பேன் பண்ணிட்டாங்க.